ஆட்டுக்கறி வச்சு கொத்துக்கறி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து அங்கேயே கொத்தி கொடுக்க சொன்னால் கொடுப்பாங்க. கொத்துக்கறிக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னா அங்கேயே நம்மளுக்கு நல்லா கொத்தி கொடுத்துருவாங்க. கொத்தி வாங்கிட்டு வந்துக்கோங்க. இதுக்கு மசாலா ஐட்டம் 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. வத்தல் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் காரம் இல்லாத வத்தல், அதனால் நான் கொஞ்சம் ஒரு 10 வத்தல் எடுத்திருக்கேன். ஒரு 100 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 100 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெய், நல்லெண்ணெய், இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. அடுத்து நம்ம மசாலுக்கு வேண்டிய ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். வறுக்கிறதுக்கு தான், அதனால் சுருக்கமாக விட்டுருக்கேன். இப்போ இதை மசாலா ஐட்டத்தை எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கிடுவோம். மல்லி, ஜீரகம், மிளகு, வத்தல், கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், வறுத்தது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், வறுத்த ஐட்டம் எல்லாத்தையும் மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், வறுத்த மசாலா ஐட்டம் ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கரில் செய்வோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் சூடாகும். பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா 100 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. இப்போ கறியை போடுவோம். கொத்துக்கறியை அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு போடுறேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குருவோம். அதுலேயே கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டத்தை விடுவோம். பாருங்கள், இப்போ கொத்துக்கறியும் போட்டாச்சு, கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம மசாலா ஐட்டத்தை ஊற்றிடுவோம். தண்ணி சுருக்கமாக விட்டுக்கோங்க. எனக்கு தண்ணி போதும். இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 2 விசில் விடுவோம். பாருங்கள், இப்போ நம்ம மட்டன் வச்சு 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கிடுவோம். இது பூரி, சப்பாத்தி, புரோட்டா, சாதம், சுடு சாதம், அப்புறம் ரசம் சாதம் எது கூடவும் இது தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.